வணக்கம். இது தமிழர்நாடு வலையொலி செய்திகள். செய்திகள் வாசிப்பது நான் நிரஞ்சனா. வேட்பாளர் அறிமுக கூட்டம். கடந்த மாதம் திருச்சியில் நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனைவரையும் அறிவித்தார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருசிவந்தியம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் தங்கை பி ராதிகா பிரபு அவர்களின் அறிமுக கூட்டம் மற்றும் பொறுப்பாளர்கள் உறவுகள் கலந்தாய்வு கூட்டம் 28/2/2026 சனிக்கிழமை ரிசிவந்தியம் தொகுதி செட்டித்தாங்கால் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நன்றி, வணக்கம். எல்லாம் பேசிட்டீங்க. நீங்க எங்க எப்படி பணி செய்யணும்னு சொல்றீங்களோ அதுக்கு ஏத்தாமல நான் உங்களுக்கு அப்புறம் பெண் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி யாரும் இங்க வருவாங்களா அங்க வருவாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு பெண் வேட்பாளர். உங்க வீட்லயுமே பெண்கள் இருப்பாங்க. அதனால இப்போ ஒரு ஊருக்கு வரேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பெண்களாவது என் கூட வரணும்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா கார்த்திகேயன் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஆளு, அவரை வந்து அவர் முன்னாடி நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சில பேர், அதாவது பின்னாடி இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் முன்னாடி வர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் எதிர்த்துருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் எதிர்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால அதெல்லாம் அவங்கள பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். இன்னும் ஒரு மலை கிராமம் வந்துருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாரி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த குவாரியை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி 5 கோடி ரூபாய் நஷ்டீடு போட்டோம். இப்போ வந்து குவாரி ஸ்டாப் ஆகிடுச்சு. அவங்க வந்து பேரெல்லாம் பேசினாங்க, கொஞ்சம் பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, காசு கொடுக்க பார்த்தாங்க. எங்களோட கொள்கை வந்து ஒன்றே ஒன்று தான், அண்ணனோடது தான். இயற்கை வளங்களை வந்து காப்பாற்றணும், அவ்வளோ. அதனால் அவங்க என்ன மிரட்டினாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, நாங்கள் வந்து அடிபடிய மாட்டோம்.